ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு கணித மேதை யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகுது 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல நம்பர்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.4ல சாட் சம் பார்க்க போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் 17, செகண்ட் வந்து 203, தேர்ட் வந்து 1098. இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஸ்கொயர் ஆஃப் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் 2 டைம்ஸ், அவ்வளோதான். இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 17 கூட 17 வந்து நாம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸ்கொயர் ரூட்னால என்ன உங்களுக்கு தெரியும்? 2 into 2 4, 1 into 1 1, 3 into 3 9, 4 into 4 16. ஸோ ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ண வரதுதான் ஸ்கொயர் ரூட் சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம கண்டுபிடிக்க போறோம். 17 into 17 எவ்வளவு? நீங்க நம்ம போட்டு பார்க்கலாம். 7 7s are 49, balance 4, 1 7s are 7, 7 4 11. ஸோ அப்படிங்க 7 1 9 8 1 எவ்வளவு? 189. இதுக்கு ஆன்சர் வந்து 189. அப்படியே செகண்ட் சம் பார்க்கலாம். 203 203 into 203. இது நம்ம வந்து இங்க மல்டிப்ளை பண்ணலாம். 3 3s are 9, 3 0s are 0, 3 2s are 6, 0 அப்படியே 0 அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். 2 3s are 6, 0, 2 2 2 4. So 9 0 2 1 4. ஆன்சர் எவ்வளவு வருது? 41,209. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன்ல வந்து 1098 into 1098. ஸோ இதில் இப்போ நாம மல்டிப்ளை பண்ண போறோம். போட்டு பார்க்கலாங்களா? 1098 into 1098. 8 8s are 64 4, balance 6, 9 8s are 56, 9 8s are 72, 72 6, 78, balance 2, அந்த 2 இங்க போடலாம். 1 8s are 8. So 9 8s are 72, 2 balance 7, 9 9s are 81, 81 plus 7 88, 919. ஓகேங்களா? அடுத்தது 0 0 வந்து எல்லாமே வந்து அப்படியே நம்ம 0 போட்டுக்கலாம். அடுத்தது 1 1 டேபிள் பெருசுல என்ன வரும்? 8 9 0 1. ஓகேங்களா? இதை அப்படியே ஆட் பண்ணலாம். 4 8 2 0 0 மீதி 1, 10 1 11 1 மீதி 1, 24 25 5, balance 2 2 11 12. So 1,25,000, 11,25,104. ஓகேங்களா? ஸோ 11,25,104. ஓகே, இதுதான் வந்து நம்பர் கொடுத்தா நாம ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை. சம் பார்க்கலாம். எக்ஸாமின் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கேட்குறாங்க. அதாவது இங்க 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 725, செகண்ட் வந்து 190, தேர்ட் 841, ஃபோர்த் வந்து 189. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது எப்படி பர்ஃபெக்ட் ஸ்கொயரா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 725. ஸோ 725 நம்ம இங்க போட்டுக்கலாம். இது வந்து எந்த டேபிளால நம்ம டிவைட் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல 5 இருக்கு, அதனால 5 வந்து நம்மளால இதை டிவைட் பண்ண முடியும். ஸோ 1 5s are 5, பேலன்ஸ் 2, அப்புறம் 4 5s are 20, 5 25. அடுத்தது 5ல போடும்போது 2 5s are 10, மீதி 49 29 வருதுங்களா? இப்போ இந்த 29 வந்து என்ன, 29 மட்டும் தான் நம்மளால வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நாம பிரிச்சுக்கணும். இப்போ அதை எடுத்து இங்கே எழுத வேண்டியதுதான். 5 into 5 into 29. ஸோ இதுல வந்து ஸ்கொயர் ரூட்ல இந்த மாதிரி 2 நம்பர் சேமா இருந்தா அதுல வந்து ஒரு நம்பர் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதுல வந்து நம்ம 5 எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பேலன்ஸ் வந்து 29 மட்டும்தான் இருக்கு. இங்க வந்து பேரா வரணும். எந்த ஒரு நம்பர்ஸ் வந்தாலுமே பேரா இருக்கணும். அதாவது 2 ஒரே மாதிரி இருக்கும். அதே போல அடுத்து வரதும் 2 ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நம்பர் 2 வாட்டி வராது. ஸோ அந்த 2 டைம்ஸ் வந்து நமக்கு 29 வந்து வரல. ஸோ அதனால என்னது, செகண்ட் ஃபேக்டர் வந்து நமக்கு சேமா இல்லை. ஸோ 29 இஸ் நாட் பேர். இதுக்கு வந்து பேர் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் என்னது,
725 is not perfect square. ஓகேங்களா? perfect square அவ்வளவுதான். இது போல ரெண்டு நம்பர் மாதிரி இங்கேயும் நமக்கு 29 2 டைம்ஸ் வந்ததுன்னா அதுல நம்ம ஒன்று எடுத்து எழுதி இருப்போம். ஆனா இங்க வந்து நமக்கு எதுவும் கிடைக்கல. அதனால இது வந்து நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்ப அடுத்த சம் பார்க்கலாங்களா? அடுத்து செகண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா 190 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல நம்ம எழுதிக்கலாம். 190 இது நம்ம வந்து 2 டேபிளாலே வந்து நம்மளால வந்து மல்டிப்ளை டிவைட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ வருது? 9 2 சார் 18 பேலன்ஸ் 1 95 வருது இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம 5 டேபிளால பண்ண முடியும். ஸோ 1 5 சார் 5 9. அப்போ 19 வந்து இங்க நமக்கு மூணுமே வந்து வேற வேற நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ எதுவுமே வந்து நமக்கு பேராவே இல்லை. ஸோ எந்த நம்பருமே, அதாவது எந்த நம்பருமே பேரா இல்லைன்னது 190 is not perfect square. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது 1089. ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இது வந்து எந்த டேபிள்ல பிரிக்க முடியும்? 3 டேபிள்ல வருங்களா? சரி, ஓகே, போட்டு பார்க்கலாம். 3 3s are 9, balance 1 8, 6 3s are 18, 3 3s are 9. ஸோ இன்னொரு 3ல 1 2 1. இது வந்து 121 இது 11 டேபிளால நம்மளால 120, ஏன்னா 11 11 121. ஓகேங்களா? அப்ப இங்க தேடிக்கலாம். 1089 20 3 into 3 into 11 into 11. ஸோ இது ரெண்டு நம்பருக்கு நமக்கு பேரா ஒரு நம்பர் கிடைச்சிச்சு. அதே போல 11க்கு ஒன்று கிடைச்சிச்சு. ஸோ 33. ஸோ therefore root of 1089 equal to 13 is perfect square. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்ப நம்ம அடுத்ததா 5th சம் ஒன்று பார்க்கலாம். Fifth one sum, find the square root by prime factorization method கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு 6 சம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 144. ஸோ 144 நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் 144 இது வந்து எந்த நம்பரால நமக்கு வந்து டிவைட் ஆகுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிளால எடுத்துங்க. 7 2s are 14, 2 2s are 4. திருப்பியும் 2 டேபிள், 3 2s are 6, 6 2s are 12. இதையும் நம்ம 2 டேபிள் எடுத்தோம்னா 1 8 18 வரும். அதுக்கப்புறம் இது 2 எடுத்தோம்னாக்கா 9 வரும். 3 எடுத்தா 3. ஸோ இது 3 எடுக்கும் போது 1. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு எத்தனை 2 கிடைச்சிருக்கு? 4 2 கிடைச்சிருக்கு. ஸோ 1 2 3 4. அப்புறம் 3 வந்து 2 கிடைச்சிருக்கு. 3 into 3. ஓகேங்களா? ஸோ இந்த பேர் நம்பர்ல இருந்து நம்ம ஒரு நம்பர் எடுக்க போறோம். அதே போல இந்த பேர் நம்பர்ல இருந்தும் ஒரு நம்பர் எடுக்க போறோம். 2 3 இருக்கு. ஸோ ஒரு 3 நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 2s are 4 multiply 3. ஸோ 4 into 3 12. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ therefore root of 144 12. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த 12 தான்ன்றது நம்ம எப்படி கிராஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். பண்ணி பார்க்க தேவையில்ல, நமக்கே ஓரளவு நாலேஜ் இருக்கும். இருந்தாலும் கரெக்டா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 12 into 12, 2 2s are 4, 1 2s are 2 2 4, 1 1s are 1. ஓகேங்களா? இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தனாலே நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிச்சுனாலே நம்ம போட்டது ஆன்சர் வந்து கரெக்ட்னு அர்த்தம். இப்போ வந்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க? 256. ஓகேங்களா? இப்போ 256 போட்டு பார்க்கலாங்களா? இதுலயே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 டேபிளால பண்ண முடியும். 1 2 8 இது 2 6 4 2 3 2. அப்புறம் என்ன வரும்? 16 8
4 2 1. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க எடுத்து அதை எழுதிக்கலாம். எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இந்த ரெண்டுல இருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம் மல்டிப்ளை. இந்த 2ல இருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். அதே போல இந்த 2ல இருந்தும் ஒரு 2 எடுத்துக்கலாம். அதே போல 2 2s are 4 2 2s are 4 equal to 16. ஓகேங்களா? So therefore root of 256 equal to அதனுடைய மதிப்பு 16. இதுதான் வந்து ஆன்சர். அதே போல நீங்க கிராஸ் செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். So 16 into 16 6 into 6 36. பேலன்ஸ் வந்து 3 1 6 are 6 6. So 15க்கு வந்து இங்க வந்து 5 போடுங்க. பேலன்ஸ் 1 1 1s are 1 1 2. ஓகே 1 1s are 1 plus 1 2. இந்த மாதிரி நீங்க கிராஸும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் தான் ஆகும். அதனால வந்து எப்பவுமே செக் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து 1196 1156. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம இங்க டேபிள் போட்டு பார்க்கலாம். செகண்ட் டேபிளால 5 2s are 10 7 8. திருப்பி 2ஆல 2 2 அப்புறம் என்ன வரும் 6 8 9. ஓகேங்களா? இப்போ 289 இங்க வந்துருச்சு. ஸோ 289 வந்து நமக்கு கொஞ்சம் தெரியும். நம்ம வந்து 17 டேபிளால போட்டாலே இந்த 289 வந்துடும் சொல்லிட்டு ஸோ அதையும் பார்க்கலாம். 17 போட்டுக்கோமா. 7 7s are 49 9 பேலன்ஸ் 4 1s are 7 1s are 7 14 18. ஸோ 18 போட்டுங்க. 1 1s are 1 2 289 வந்துருச்சா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க 17 டேபிளால பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர் நமக்கு வரும்போது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ என்ன எத்தனை நம்பர் வருது? 2 into 2 into 17 into 17. இந்த 2க்கு ஒரு 2 போட்டுங்க. இந்த 17க்கு ஒரு 17. ஸோ 34. Therefore root of 1156 equal to 34. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா?